எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, யோனோ எஸ்பிஐ மூலமா வந்து ஜீரோ பேலன்ஸ் அக்கவுண்ட்ட வந்து எப்படி ஓப்பன் பண்றது அப்படின்னு தான் பார்க்க போறோம். இதுல வந்து நீங்க வந்து ஆவரேஜ் பேலன்ஸ் வந்து மெயின்டெயின் பண்ண அவசியம் கிடையாது. இத வந்து ஆக்டிவேட் பண்றதுக்கு வந்து நீங்க பேங்க் போகணும்னு கூட அவசியம் கிடையாது. இதுக்கு மூலமா ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் வந்து ஃப்ரீ டெபிட் கார்டு வந்து உங்க வீட்டுக்கே வந்து வந்துருவாங்க. இப்ப அக்கவுண்ட் ஓப்பன் மூலமா வந்து உங்களுக்கு செக் புக்கு, பாஸ்புக் இதெல்லாம் வந்து தேவைன்னு கிடையாது. எஸ்பிஐ வந்து இது மாரி வந்து 2 விதமா வந்து அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்து அலோவ் பண்றாங்க. ஆன்லைன் ப்ராசஸ் மூலமா. ஏன்னா வந்து நெறைய பேர் வந்து பிரான்ச்சுக்கே வரனால வந்து பிரான்ச்சுக்கு போனா வந்து ஜீரோ பேலன்ஸ் அக்கவுண்ட் வந்து ஓப்பன் பண்ண முடியாது. இதில வந்து ஆன்லைன் மூலமா பண்ணா வந்து ஜீரோ பேலன்ஸ் வந்து ஓப்பன் பண்ணலாம். சரி, ஜீரோ பேலன்ஸ் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணி இமிடியேட்டா ஆக்டிவ் பண்ணலாம். இதில என்னென்ன ஸ்டெப் பை ஸ்டெப்ன்னு சொல்லி ப்ராசஸ் பார்க்கலாம். டைரக்ட்டா வந்து Play Store போங்க. அது யோனோ எஸ்பிஐ ஆப்ன்னு ஒண்ணு இருக்கும். அந்த ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு பர்மிஷன் வந்து குடுத்துருங்க. அத கிளிக் ஆன் ஓப்பன் சேவிங் அக்கவுண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல வந்து 2 ஆப்ஷன் வந்து கேட்கும். பை விசிட்டிங் த பிரான்ச் ஆர் ஃபுல்லி ஆன்லைன் வித் வீடியோ கேஒய்சின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். நீங்க வந்து எஸ்பிஐ பிளஸ் சேவிங் அக்கவுண்ட் வந்து ஓப்பன் பண்றீங்க. அதனால வந்து ஃபுல்லி ஆன்லைன் வித் வீடியோ கேஒய்சிய வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதனால வந்து ஃபுல்லா கேஒய்சி முடிஞ்சோனே வந்து இது வந்து ஃபுல்லா ஃபங்ஷன் ஆயிரும். இப்போ வந்து நீங்க சேலரி அக்கவுண்ட் ஓப்பன் பண்றீங்கன்னா வந்து அத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து ஸ்டார்ட் எ நியூ அப்ளிகேஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த செலக்ட் எம்ப்ளாயர்ல வந்து நீங்க ஏதாவது கம்பெனி நேமா இருந்தா அத போட்டுக்கோங்க. இல்லாட்டி மை எம்ப்ளாயி இஸ் நாட் லிஸ்ட்ன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் குடுத்துக்கோங்க. இப்போ வந்து அக்கவுண்ட் வந்து பேப்பர்லெஸ் ப்ராசஸ் மூலமா வந்து அப்லோட் ஆயிரும். நீங்க வந்து பிசிக்கல் டாக்குமெண்ட் வந்து பிரான்ச்லயும் எதுவும் சப்மிட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ரூபே டெபிட் கார்டு வந்து உங்க வீட்டுக்கே வந்து போஸ்ட் மூலமா வந்து வந்துரும். அடுத்து வந்து ஐ ஆம் லிட்ரேட் நீங்க படிச்சிருக்கீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. ப்ரொசீட்ன்னு சொல்லி குடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து என்டர் மொபைல் நம்பர்ன்னு கேட்குறாங்க. இந்த மொபைல் நம்பர் எப்படி இருக்குன்னா, உங்க ஆதார் நம்பரோட லிங்க் ஆயிருக்கணும். அத வந்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களோட இமெயில் ஐடி, அப்புறம் வந்து இந்த யோனோ எஸ்பிஐக்கு வந்து அப்ளிகேஷன் பாஸ்வேர்ட் ஒண்ணு இருக்கும். அத வந்து போட்டுக்கோங்க. ஏன்னா வந்து நடுவுல எங்கேயாவது உங்களால அப்ளிகேஷன் ஃபில் பண்ணாம போச்சுன்னா வந்து இந்த பாஸ்வேர்ட் மூலமா வந்து நீங்க அப்ளிகேஷன வந்து ஃபில் பண்ண கன்டின்யூ பண்ணிக்கலாம். அப்புறம் செக்யூரிட்டி கொஸ்டின் வந்து செலக்ட் பண்ணி அதுக்கு வந்து ஆன்ஸர வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து நீங்க இந்த பாஸ்வேர்ட மறந்துச்சுன்னா இது மூலமா வந்து நீங்க ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்புறம் கீழ வந்து ஃபேக்டா சிஆர்எஸ் செக்ஷன் வந்து இருக்கும். அதில வந்து நீங்க இந்தியன் ரெசிடென்ட்ன்னு சொல்லி கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அக்ரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களோட ஆதார் நம்பர வந்து போட்டுக்கோங்க. ஆதார் நம்பர் போட்டோனே வந்து உங்க ஆதார் நம்பர் போட்டோனே வந்து ஓடிபி வந்து உங்க ஆதார் நம்பர் எந்த மொபைலோட லிங்க் ஆயிருக்கோ வந்து அதோட வந்து ஓடிபி வந்து வரும். ஓடிபி போட்டதுக்கப்புறம் வந்து ஆதார் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து கன்ஃபார்ம் ஆயிரும். அப்புறம் வந்து கன்ஃபார்மு ஆதார் குடுக்குற அட்ரஸ வந்து கன்ஃபார்மான்னு சொல்லிக்கோங்க. இல்லாட்டி வந்து நீங்க வந்து அட்ரஸ் வந்து செப்பரேட்டா வந்து போட்டுக்கணும். அப்புறம் வந்து ஹவுஸ் நம்பர், ஸ்ட்ரீட் நம்பர், லொக்காலிட்டி, பின்கோடு, அப்புறம் வந்து இந்த இடத்துல எவ்வளோ நாளா இருக்கீங்க, இந்த அட்ரஸு கரெக்ட்டா எல்லாமே வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அதுக்கு வந்து பேன் டீட்டெயில்ஸ் வந்து நீங்க குடுக்கணும். பேன் நம்பர் வந்து குடுக்கணும். அப்புறம் பேன் கார்டுல வந்து என்ன பேர் இருக்கோ அத வந்து குடுக்கணும். அது வந்து ஃபோட்டோலாம் அப்லோட் பண்ண அவசியம் இல்ல. அதுக்கடுத்து வந்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்னன்னு குடுக்கணும். மெரிட்டல் ஸ்டேட்டஸ் கல்யாணம் ஆச்சா, கல்யாணம் ஆகலையா, எங்க பொறந்தீங்க, அப்புறம் மேடன் நேம், அப்புறம் அப்பாவோட பேரு, அம்மாவோட பேரு, கல்யாணம் ஆயிருந்தா ஒய்ஃபோட பேரு, அப்புறம் கண்ட்ரி ஆஃப் பர்த் எங்க பொறந்தீங்க அத வந்து குடுக்கணும். அப்புறம் வந்து ஆக்குபேஷன் அண்ட் இன்கம் ஆப்ஷன் இருக்கு. சூஸ் ஆக்குபேஷன் என்ன ஆக்குபேஷன் பண்றீங்க? பிசினஸ் பண்றீங்களா? இல்ல வேலைக்கு போறீங்களா? வீட்ல இருக்கீங்களா? ஸ்டூடெண்ட்டா? அப்புறம் ஆனுவல் இன்கம் இந்த ஆனுவல் இன்கம் இங்க காட்டுறனால வந்து இது வந்து இன்கம் டேக்ஸ்க்குலாம் வந்து போகாது. அடுத்து வந்து சோர்ஸ் ஆஃப் இன்கம் எது அந்த ஒரு அக்ரிகல்ச்சர் மூலமா, பென்ஷன் மூலமா வருதா? அப்புறம் ரிலிஜியன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஹிந்து, முஸ்லீமா? அடுத்து கேஸ்ட் கேட்டகரி ஜெண்டரா, எஸ்டியா, ஓபிசி. அடுத்து நாமினி டீட்டெயில்ஸ் யார் பேர்ல வந்து நாமினேஷன் வந்து ஃபில் பண்ண அவங்க நேமு, அவங்களுக்கு என்ன ரிலேஷன், அவங்களோட டேட் ஆஃப் பர்த், அப்புறம் வந்து நாமினி இருக்கவோட அட்ரஸ் அத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பிரான்ச் அண்ட் கார்டு டீட்டெயில்ஸ் வந்து கேட்கணும். இந்த சிஸ்டம் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்க பின்கோடு மூலமா வந்து நியர்பை பிரான்ச் வந்து செலக்ட் பண்ணிக்கும். இல்லாட்டி நீங்களே வந்து மேனுவலா எந்த பிரான்ச்சுக்கு வேணுமோ வந்து அத வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து வெரிஃபிகேஷன் கோடு வந்து உங்க ஃபோனுக்கு வந்து அனுப்பப்படும். அப்புறம் டெபிட் கார்டு வந்து டொமஸ்டிக் டைப்ன்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. கார்டு வேரியன்ட் வந்து ரூபே குளோபல்னு வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த டெபிட் கார்டில் வந்து என்ன பேர் இருக்குமோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆகிடும். சப்மிட் ஆனதுக்கப்புறம் வந்து ஒரு டோக்கன் நம்பர் வந்து ஜெனரேட் ஆகும். நீங்கள் விசிட் பண்ணியிருந்தீங்கன்னா வந்து யூ கேன் டூ எவ்ரிதிங் ஃப்ரம் ஹோம். நீங்கள் பிரான்ச்சை விசிட் பண்ண அவசியம் கிடையாது. இப்போ வீடியோ கேஒய்சி மூலமாக கூட பண்ணிடலாம். வீடியோ கேஒய்சியை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அக்செப்ட் த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை வந்து பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து நெக்ஸ்ட்டு கொடுங்க. நீங்கள் உங்கள்கிட்ட இப்போ ஒரிஜினல் பேன் கார்டு இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கோங்க.
A4 ஷீட்டை வந்து ஒரு பேப்பரை எடுத்து வந்து அதில் வந்து சைன் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து கெஸ்ட் அட்டெண்ட் ஃபார் வீடியோ கால் வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்து கிராண்ட் கேமரா அண்ட் மைக்ரோஃபோன் பர்மிஷன் வந்து கொடுத்துக்கோங்க. பேங்க் அஃபிஷியல் வந்து உங்களை கூட வந்து வீடியோ கான்ஃபரன்ஸிங் வருவார். அவங்ககிட்ட வந்து பேன் கார்டை வந்து காட்டுங்க. நீங்கள் பேப்பரை சைன் பண்ணி வச்சுருக்கீங்களா அதை வந்து காட்டுங்க. அதெல்லாம் வந்து அவங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்குவாங்க. கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் வந்து வீடியோ கேஒய்சி வந்து முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்து உங்கள் அக்கௌண்ட் வந்து ஃபுல்லாக வந்து ஆக்டிவேட் ஆயிரும். உங்களுக்கு வந்து எஸ்எம்எஸ் வந்து வந்துடும். இப்போ வந்து நீங்கள் யோனோ எஸ்பிஐ மூலம் வந்து அக்கௌண்ட்டை வந்து லாகின் பண்ணலாம். நீங்கள் சிட்டியில் இருந்தால் உங்களுக்கு 7 நாள் வந்து டெபிட் கார்டு வந்துடும். இதே வில்லேஜில் இருந்தால் 15 நாளுக்குள்ள வந்துடும். இப்போ டெபிட் கார்டு நீங்கள் எதுவும் வரலன்னா கூட பரவாயில்ல. நீங்கள் வந்து யோனோ எஸ்பிஐ வந்து உங்கள் ஆதார் கார்டு மூலமாக வந்து யூஸ் பண்ணலாம். இதில் எந்த தடைகளும் கிடையாது. பேலன்ஸு வைக்கணும்னு எந்த கட்டாயமும் கிடையாது. இவ்வளோதாங்க. எஸ்பிஐயில் வந்து ஆன்லைன் மூலமாக வந்து ஜீரோ பேலன்ஸை வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது வந்து இவ்வளோ ஈஸி. நீங்கள் பேலன்ஸ் பண்ணணுன்னே அவசியம் கிடையாது. டெபிட் கார்டு வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து உடனே வந்து வந்துடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து மறக்காமல் வந்து இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள். நன்றி.